ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் பார்ப்போம். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை வந்து உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் அப்படிங்கிறாங்க. பாரதிதாசன் தான். இந்த வரிகள் வந்து யாருடையது அப்படின்னு வந்து பாரதிதாசன் அவர்களுடையது. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன். அடுத்து பாருங்க, அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் வந்து எது அப்படின்னா திருக்குறள் தான். திருக்குறளை பற்றின ஒரு நூற்குறிப்பு கொடுக்கும்போது இந்த லைன் வந்து அதில் இடம்பெற்றிருக்கும். அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் வந்து எது அப்படின்னா வந்து திருக்குறள் தான். திருக்குறள்னா நம்ம பார்த்துருக்கோம், 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள் வந்து பார்த்துருக்கோம். இதில் 3 பிரிவுகள் இருக்கும். அறம், பொருள், இன்பம் அப்படின்னா இதில் வந்து எத்தனை இயல்கள் வந்து இருக்கும் அப்படின்னா வந்து 9 இயல்கள் வந்து இருக்கும். அதில் அறத்துப்பாலில் வந்து 38 அதிகாரங்கள் இருக்கும். பொருட்பாலில் 70 அதிகாரங்கள் வந்து இருக்கும். இன்பத்துப்பாலில் வந்து 25 அதிகாரங்கள் வந்து இருக்கும். ஸோ திருக்குறள் சம்மந்தமான கேள்விகள்லாம் நல்லா பார்த்துங்க. நூற்குறிப்புலாம் வந்து நல்லா பார்த்துங்க. பாசிலை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா வந்து பசுமை கூட்டல் இலை, அதை தான் வந்து பாசிலை அப்படிங்க. பாசிலை எப்படி பிரிக்கிறாங்க? பசுமை கூட்டல் இலை. அடுத்து பாருங்க, பிழையான கூற்றை வந்து கண்டறிக அப்படிங்கிறாங்க. வல்லினம் மிகும் மிகா இடங்கள், அது ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. வல்லினம் மிகும் இடங்கள் எது, மிகா இடங்கள் எதுன்னு பார்த்துங்க. அப்படி வந்து உங்களுக்கு ரெண்டுமே குழப்பம் வருது அப்படிங்கிறத ஏதோ ஒன்று மட்டும் பார்த்துக்குங்க. அதை வச்சு இன்னொரு இது வந்து ஆன்சர் பண்ணலாம். முடிந்த அளவுக்கு வந்துன்னா வல்லினம் மிகும் இடங்களை வந்து நல்லா பார்த்துங்க. எது இதில் தான் ஃபஸ்ட்டு வல்லினம் மிகும் அப்படின்னா வந்து அ இ ஊவில் வந்து வல்லினம் மிகும். அந்த இந்த எந்தன்னு வருது பார்த்தீங்களா, அதில் வல்லினம் மிகும். அதற்கு இதற்கு எதற்கு அதிலெல்லாம் வல்லினம் மிகும். தனி குரலை அடுத்து ஆகார சொல் வந்தாலும் வல்லினம் மிகும் அப்படிம்பாங்க. ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்து வல்லினம் வந்து மிகும். ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குறது வந்து ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். வன்தொட கூற்றியல் உகரத்துக்கு பின் வல்லினம் மிகும். 2ஆம் 4ஆம் வேற்றுமை உறுப்புகள் வந்தால் வந்து வல்லினம் மிகும். 6ஆம் வேற்றுமை தொகையில் வந்து வல்லினம் மிகும். 8, 10 எண் பெயர்களுக்கு பின் வந்து வல்லினம் மிகும். திசை பெயர்கள், இரு பெயரிட்டு பண்பு தொகை, ரீசனாக பார்த்தோம்ல, சித்திரை திங்கள் வந்து சித்திரை திங்கள்னு தான் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஒரு உங்களால் வந்துன்னா அந்த ஆன்சரை கொண்டு வர முடியலங்கள, அதுக்கான எடுத்துக்காட்டு போட்டிங்க அப்படின்னா இந்த இடம் வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு பார்க்கலாம். தீச்சுடர் வந்து தீச்சுடர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஓரெழுத்துக்கு பின்னுக்கு வந்து வல்லினம் மிகும். இரு பெயரிட்டு பண்பு தொகைக்கு பின் வல்லினம் மிகும். நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். 2ஆம் 4ஆம் வேற்றுமை விரிக்கு பின் வந்து வல்லினம் மிகும். உவமை தொகை, உருவகம் இதிலெல்லாம் வல்லினம் மிகும். உரிச்சொற்கள்லையும் வந்து வல்லினம் வந்து மிகும். அடுத்து வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துலேயும் வந்து வல்லினம் வந்து மிகும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்ததுலேயே வந்துன்னா வன்தொட கூற்றியல் உகரத்தில் வந்து வல்லினம் வந்து மிகும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். நல்லா திருப்பி ரிப்பீட்டடாக கேட்குறது வல்லினம் மிகும் இடங்களையே ஓரெழுத்து ஒரு மொழி, 2ஆம் 4ஆம் வேற்றுமை விரி, திசை பெயர்கள், இரு பெயரிட்டு பண்பு தொகைகள், உவமை தொகை, உம்மை தொகையில் வந்து வல்லினம் மிகாது. உவமை தொகை, உருவகம், உரிச்சொல், வன்தொட கூற்றியல் உகரம், இது மட்டும்தான் ரிப்பீட்டடாக வந்து டிஎன்பிசியில் கேட்குற கேள்விகள். இதுகள் வந்து மிகுமா மிகாதா அப்படின்னா. ஸோ நமக்கு வந்து என்னென்னா வன்தொட கூற்றியல் உகரத்தில் வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ வந்து இங்கே வந்து மிகாது அப்படிங்கிறது தான் வந்து இது வந்து பிழையான கூற்று. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பாருங்கள், உம்மை தொகையில் வந்து வல்லினம் வந்து மிகாது, கரெக்டு. ஸோ உவமை தொகையிலையும் உருவகத்திலையும் மட்டும்தான் வல்லினம் மிகும். உம்மை தொகையிலேருந்து வல்லினம் மிகாது. இரட்டை கிளவிலையும் வல்லினம் மிகாது. வினைத்தொகையிலையும் வல்லினம் மிகாது. வினைத்தொகைக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இதில் பிழையான கூற்று வந்து எது, வன்தொட கூற்றியலுகத்தின் பின் வந்து வல்லினம் வந்து மிகாது அப்படிங்கிறதான் வந்து தவறான கூற்று. ஏன்னா வன்தொட கூற்றியலுகத்தின் பின் வந்து வல்லினம்ங்கிறது மிகும். அடுத்து பாருங்கள், பொருத்தமானவற்றை வந்து தேர்ந்தெடுக்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் வந்து எது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து என்ன இதில் வந்து என்ன செல்வி பாடினாள் அப்படிங்கிறது வந்து இது வந்து கரெக்டாக தான் வந்து இருக்குது. ஸோ வந்து அவன் வந்து பெண்பால் தான் முடிகிறதும் வந்து பெண்பாலில் தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து இது வந்து திணைவலுக்குலாம் வாய்ப்பே கிடையாது, கரெக்டாக இருக்குது. என் மாமா வந்தது, இது வந்து தான் திணைவலும்பாங்க. ஏன்னா என் மாமாங்கிறது வந்து உயர்திணை, வந்தது அப்படிங்கிறது வந்து அக்ரிணை. ஸோ வந்து இது வந்து வளாநிலைன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் திணை வளாநிலைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ராங்கு. நான் வந்தேன் அப்படிங்கிறது வந்து இடவலு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் வந்தேன்கிறதே வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ வந்து அது வந்து தவறு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்துன்னா ஏபிசி மட்டும் வந்து ராங்கு. இது வந்து மரபு வலுங்கிறது வந்து கரெக்டு தான். நாய் வந்து கத்தும் அப்படிங்கிறது வந்து மரபு வலு கரெக்டானதான் இருக்குது. அடுத்து பாருங்கள், பிழையான தொடரை கண்டறிக அப்படிங்கிறாங்க. நம்ம இப்போ தான் சொன்னோம் வல்லினம் எங்கெங்கே மிகும், சுட்டெழுத்து அ இ ஊங்கிற சுட்டெழுத்துகளின் பின் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வந்த வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும். உருவகத்திலையும் வல்லினம் மிகும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதிகமாக வந்து உவமை உருவகம் வந்து வல்லினம் மிகும். அதில் உண்மையில் வந்து வல்லினம் மிகாது. மிகாத விட்டுருங்க, மிகுங்கிறத மட்டும் பார்த்துங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து குழப்பம் இருக்கக்கூடாது. இந்த இங்கே பாருங்கள், இரட்டை கிளவியில் வந்து வல்லினம் வந்து மிகும் அப்படின்னு இருக்காங்க.
இந்த கேள்வியில் பாருங்களேன், இரட்டை கிளவியில் வந்து வல்லினம் வந்து மிகாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பதில் அளிக்க முடியலை அப்படின்னாலும் இந்த கேள்வியை வச்சு அந்த கேள்விக்கு பதில் அளிக்க முடியும். ஸோ அதனால தான் தமிழில் மட்டும் தெரியலை அப்படிங்கையில் அதை கை வைக்காதீங்க. கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல வந்து அதெல்லாம் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு கேள்விக்கான பதில் வந்து இன்னொரு கேள்வியில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துங்க. ஸோ இரட்டை கிளவியில் வந்து வல்லினம் வந்து மிகாது. சுட்டெழுத்துக்களின் பின் வல்லினம் மிகும், ஓரெழுத்து ஒருமொழி பின் வல்லினம் மிகும், உவமை தொகையில் வல்லினம் மிகும், இரட்டை கிளவியில் வந்து வல்லினம் மிகாது. ஸோ இதில் வந்து பிழையாக இருக்கிற தொடர் வந்து என்ன, அவங்க மிகும்னு கொடுத்துருக்காங்க, அதான் பிழையானது. அடுத்து பாருங்கள், ஒரு பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க. செக் அப்படின்னா வந்து காசோலை, ஃபைல் அப்படின்னா வந்து என்ன கோப்பு, விசா அப்படின்னா வந்து நுழைவு இசைவு, பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு, செக்னா காசோலை, ஃபைல் கோப்பு, விசா நுழைவு இசைவு, பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. இது வந்து சம்டைம்ஸ் வந்து நமக்கு இங்கிலீஷில் கொடுத்து தமிழ் கேட்பாங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும் பார்த்துங்க. அவன் பொன்னன், அது வந்து எவ்வகை பெயர் அப்படிங்கிறாங்க. அவன் வந்து பொன்னன் அப்படிங்கிறது வந்து பொருட்பெயர் அப்படின்னு. இது அப்படியே புக் கண்டென்ட்டு தான். ஸோ எக்ஸாம்பிளாக அவங்க வெளில போய் தேடவே இல்லை. அதனால் நீங்கள் புக்கை கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னாவே எழுதிடலாம். அவன் பொன்னன் எவ்வகை பெயர் அப்படின்னா வந்து பொருட்பெயர். ஸோ இப்போ இதை பார்த்தாவே தெரியும், இது வந்து இடப்பெயருக்கோ காலப்பெயருக்கோ தொழில் பெயருக்கோ வராது. இது வந்து பொன்னன் அப்படிங்கிறது வந்து பொருட்பெயர். அடுத்து பாருங்கள், ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயல்படு பொருளாக வேறுபடுத்துவது வந்து எது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், முதல் வேற்றுமையை வந்து என்னென்னா எழுவாய் வேற்றுமையை, 8ஆம் வேற்றுமை வெளி வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை தான் வந்து செயல்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயல்படு பொருளாக வேறுபடுத்துவது வந்து எது அப்படின்னா வந்து 2ஆம் வேற்றுமை தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. தைத்த சட்டை, இதுதான் வந்து பெயரெச்சம். தைத்த அங்கிற விகுதி வந்து, ஸோ தைத்த சட்டை அப்படிங்கிறத வந்து பெயரெச்ச தொடர். அடுத்து பாருங்கள், குழல் கேட்டு மகிழ்ந்தான் அப்படிங்கிறது என்ன ஆகு பெயர் அப்படின்னா வந்து கருவியாகு பெயர் தான் வந்து குழல் கேட்டு மகிழ்ந்தான் அப்படிங்கிறது கருவியாகு பெயர். ரீசெண்டாக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கூட வந்து கருத்தாவாகு பெயர் வந்து பார்த்தோம். கருத்தாவாகு பெயர் அப்படின்னா வந்து திருவள்ளுவரை வந்து படித்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து, திருவள்ளுவர்னா திருவள்ளுவர் இல்லை, அவரோட வந்து நூலை தான் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதுதான் வந்து கருத்தா ஆகு பெயர். ஒரு எக்ஸாம்பிள் வந்துன்னா திருவள்ளுவரை படித்து பார்த்தேன். ஸோ அப்படின்னா வந்துன்னா அது வந்து ஒரு கருத்தாவாகு பெயர். இதில் நமக்கான கேள்வி இங்கே இதில் என்ன கேள்வின்னா, ஸோ ஆகு பெயர்லேருந்து கேள்விகள் வந்து வருது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு தடவை காரியவாகு பெயர் கேட்குறாங்க, ஒரு தடவை கருவியாகு பெயர் கேட்குறாங்க. ஸோ ஆகு பெயர்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க. நமக்கு இதில் என்ன கேள்வி, குழல் கேட்டு மகிழ்ந்தான், இது வந்து என்ன ஆகு பெயர் அப்படின்னா வந்து கருவியாகு பெயர். அடுத்து பாருங்க, வினாவை இதுலேருந்து கேட்டிருக்காங்க. பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா எவ்வகை வினா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து வணிகர்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம வந்து அந்த பொருளை வாங்குறதுக்காக தான் வந்து கேட்குறோம். ஸோ வந்து இது வந்து ஒரு கொழல் வினா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா கொழல் வினா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது வந்து என்ன அடி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் குரல் அடி அப்படின்னா வந்து 2 சீர்களில் வந்து வரும். சிந்தடி அப்படின்னா 3 சீர்களை பெற்று வரும். நேரடி இல்லைன்னா அளவடினா தான் 4 சீர்கள் வரும். நெடிலடி அப்படின்னா 5 சீர் வரும். களிநெடிலடினா வந்து 5 சீர்களுக்கு மேல் வரதான் வந்து களிநெடிலடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து என்ன கேள்வி, அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது வந்து அளவடி அப்படிம்பாங்க. ஸோ இங்கே அளவடி இல்லை, அளவடிக்கு இன்னொரு பேர் தான் வந்து நேரடி அப்படிம்பாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், தலை வகை அறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காய் முன் நிறை வருவது வந்து எத்தலை வகையின் பார்ப்படும் என்று எத்தலையின் வகையின் பார்ப்படும் என கண்டறிக அப்படிங்கிறாங்க. இது வந்து என்ன, களித்தலை தான் வரும். காய் முன் நிறை வருவது வந்து களித்தலை வந்து வரும். இதில் வந்து வெண்சீர் வெண்டலைனா என்னென்னு பார்த்துங்க. ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை அப்படின்னு. இது வந்து என்ன, ஒன்றாத வஞ்சித்தலைன்னா கனிமுன் நேர் வருவது தான் வந்து ஒன்றாத வஞ்சித்தலை அப்படிம்பாங்க. இது ஒன்றிய வஞ்சித்தலைனா கனிமுன் நிறை வருவது வந்து ஒன்றிய வஞ்சித்தலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வெண்சீர் வெண்டலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, காய் முன் நேர் வருவது தான் வெண்சீர் வெண்டலை. ஸோ ஆப்ஷன் வந்து என்னென்னா ஏயா டியாங்கிறதான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து குழப்பமாக இருக்கும். ஏன்னா காய் முன் நிறை வருவது வந்து கழித்தலை, காய் முன் நேர் வருவது வந்து வெண்சீர் வெண்டலை. அதனால தான் ஏ ஆப்ஷன் கூட வந்து அவங்க மேபி வெண்சீர் வெண்டலையை வச்சிருக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ கேள்விகள் வந்து நல்லா பார்த்துக்குங்க. காய் முன் நிறை வருவதுதான் வந்து கழித்தலை. அடுத்த ஒரு கேள்வி, செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல், இது வந்து இந்த செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் வந்து எது அப்படிங்கிறாங்க. திருவள்ளுவ மாலை அப்படிதான். திருவள்ளுவ மாலையோட ஆசிரியர் யார்,
கபிலர் தான் வந்து திருவள்ளுவ மாலையோட ஆசிரியர் வந்து வருவாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா, செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற செயல் தொடர் அமைந்துள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து திருவள்ளுவ மாலை. இந்த கேள்வி வந்து உங்களுக்கு வந்து என்னன்னு தெரியலை அப்படின்னாலும் கீழே ஒரு பாயிண்ட் இருப்பாங்க, வள்ளுவன் வாய்ச்சொல், அதுதான் வந்து கீ பாயிண்ட். ஸோ அதை வச்சாவது நீங்கள் வந்து திருவள்ளுவ மாலையை வந்து நீங்கள் டிக் அடிச்சிருக்கணும். இனிமேல் வந்தாலும் அந்த லைனில் ஏதோ ஒன்று வந்து நமக்கு வந்து ஒரு கீ பாயிண்ட்டாக மாட்டோம், நமக்கு தெரியலை அப்படின்னாலும் அதெல்லாம் நல்லா வந்து நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக டிக் அடிச்சுட்டு போயிடலாம் தமிழில். இது என்னென்னா, திருவள்ளுவ மாலையின் ஆசிரியர் வந்து யாருன்னு சொன்னால் கபிலர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து திருக்குறளின் பெருமையை கூறும் நூல் தான் வந்து திருவள்ளுவ மாலை. செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல், இது எந்த தொடர் அப்படின்னா வந்து திருவள்ளுவ மாலை. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, தீரா இடும்பை தருவது வந்து எது அப்படிங்கிறாங்க. தீரா இடும்பை தருவது எது அப்படின்னு வந்து ஆராயாமை ஐயப்படுதல், இதுதான் வந்து என்றும் தீரா இடும்பை தருவது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்றும் தீரா இடும்பை தருவது வந்து ஆராயாமை ஐயப்படுதல். அடுத்த கேள்வி பாருங்க, 14 கீழ்கணக்கு நூல்களுள் வந்து ஒன்று. இன்ன வரை நம்ம பார்த்த கேள்விகள்லையே நிறைய கேள்வி வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் வந்து ஒன்று என்னென்னு கேட்டிருக்காங்க. ஒரு தடவை ஏலாதி வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருந்துச்சு, திருக்குறள் வந்து இருந்துச்சு. இப்போ அடுத்து வந்து நாலடியார் தான் சொல்கிறாங்க. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தான் வந்து நாலடியார். ஏன்னா நற்றிணை, புறநானூறு, பரிபாடல் இதெல்லாமே வந்து 8 தொகை நூல்கள் தான் அவங்கெல்லாம். புறநானூறு, நற்றிணை, பரிபாடலாம் 8 தொகை நூல்களுள் வந்து ஒன்று. நாலடியார் தான் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களுள் வந்து ஒன்று. இதை நாலடியார் என்ன சொல்லுவாங்க, குட்டி திருக்குறள் அப்படின்னு கூட வந்து நாலடியார் வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து இதில் என்னென்னா, நாலடி நானூறு, வேளாண் வேதம், இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்ட கேள்விகள், நாலடியார் சம்பந்தமான கேள்விகள். கல்வி கரையில் கற்பவன் ஆள் சில, இதுக்கான நூல் வந்து எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க நாலடியார். அடுத்து பாருங்க, ஒரு பொருந்தாததை வந்து தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. கம்ப ராமாயணத்துக்கு கம்பரிட்ட பெயர் தான் வந்து ராம அவதாரம், கரெக்டு. கம்ப ராமாயணத்தின் பெரும் பிரிவு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காண்டம் சொல்லுவாங்க, அதுவும் கரெக்டு. கம்ப ராமாயணத்தின் உட்பிரிவு வந்து என்னென்னா படலம் என தான் சொல்லுவாங்களே தவிர காதை அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்து காதை அப்படிங்கிறது வந்து சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு தான் வந்து காதை வந்து வரும். கம்ப ராமாயணத்தின் உட்பிரிவு வந்து என்ன அப்படின்னா படலம். நம்ம ஒரு சின்ன டவுட்டில் வந்து இதை குழம்பிடும். ஸோ ரொம்ப தெளிவாக இருந்துக்குங்க. கம்ப ராமாயணம் வந்து ஒரு வழிநூல் அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்து கரெக்டு தான். ஏன்னா வால்மீகி தான் வந்து வடமொழியில் ராமாயணத்தை எழுதியிருப்பாங்க, அதை தழுவி தான் வந்து கம்ப ராமாயணத்தை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ கம்ப ராமாயணங்கிறது ஒரு வழிநூல், கரெக்டு. கம்பர் வந்து கம்பராமாயணத்துக்கிட்ட பெயர் ராம அவதாரம், அதோட பெரும்பிரிவு காண்டம், அதோட உட்பிரிவு வந்து என்ன படலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கம்ப ராமாயணத்துக்கு வந்து இது வந்து ஒரு வழிநூல் அப்படிங்கிறதும் கரெக்டு. அந்த காதைங்கிறது எதுக்கு வரும், சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு தான் காதை. அதே கொஸ்டினில் தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. கம்பன் சொன்ன வண்ணங்கள் வந்து எத்தனை அப்படின்னா வந்து 96 வண்ணங்கள் தான் வந்து கம்பன் சொன்ன வண்ணங்கள். ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார், இவர் தான் வந்து ஐங்குறு நூற்றை வந்து தொகுத்தவர் அப்படிங்கிறாங்க. இதோட அடி வரையறை வந்து என்ன அப்படின்னா 3 to 6 தான் வந்து ஐங்குறு நூற்றின் வந்து அடி வரையறை. அதையும் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார் அப்படின்னா வந்து புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். அடுத்து ஒரு பொறுத்துக பாருங்க. துஞ்சல் அப்படின்னா வந்து சோம்பல், தமியர் அப்படின்னா தனித்தவர், தால் அப்படின்னா வந்து முயற்சி, நோன்மை அப்படின்னா வந்து வலிமை, திண்மை அப்படின்னாலும் வந்து வலிமை வரும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. துஞ்சல் சோம்பல், தமியர் தனித்தவர், தால் முயற்சி, நோன்மை வலிமை. அடுத்து பாருங்கள், புறநானூற்று சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த யார் அப்படின்னா வந்து ஜியு போப் தான். நம்ம ரொம்ப ரிப்பீட்டடாக பார்த்துட்டோம். திருக்குறள், புறநானூறு, திருவாசகம் இதெல்லாம் ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த இயரும் வந்து கேட்பாங்க. அதில் அதிகமாக கேட்டது வந்து ஜியு போப் வந்து திருக்குறள் வந்து எந்த ஆண்டு மொழிபெயர்த்தார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, 1886. அதை நோட் பண்ணிக்கோங்க. திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பெரிய வாச்சான் பிள்ளை அப்படிதான் வந்து திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதியவர், உரை வழங்கியவர் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி வந்து திவ்ய பிரபந்தம்னா வந்துன்னா கரெக்டு தான். திவ்ய பிரபந்தத்திற்கு வந்து உரை வழங்கியவர் யார் அப்படின்னா வந்து பெரிய வாச்சான் பிள்ளை தான் வந்துன்னா திவ்ய பிரபந்தத்துக்கு வந்து உரை வழங்கியவர். இதுக்கு முன்னாடி வந்து சிலப்பதிகாரத்திற்கு வந்து நூல் முழுமைக்கும் உரை வந்து எழுதியவர் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துருந்துச்சு. அதுக்கு வந்து நம்ம பார்த்தோம் நாமும் வேங்கடசாமி நாட்டார். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்த கேள்வி ரீகால் பண்ணிக்கோங்க. இப்போ திவ்ய பிரபந்தத்துக்கு உரை வழங்கியவர்னா பெரிய வாச்சான் பிள்ளை, சிலப்பதிகாரத்திற்கு அப்படின்னா வந்து நாமும் வேங்கடசாமி நாட்டார் தான் வந்து உரை வழங்கியிருக்காங்க.
கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துயர்ந்த திரளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். இந்த அடிகள் யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னா திருநாவுக்கரசரை தான் வந்து குறிப்பிடுகிறது. ஒரு பெரும் அந்த நோய் தான் அவருக்கு ஆட்கொண்டிருப்பாங்க. ஸோ அவங்க தங்கை திலகவதின்னு நினைக்கிறேன், அவங்க மூலமாக தான் வந்துன்னா அவங்க சமண சமயத்திலேருந்து சைவ சமயத்துக்கு வந்து மாறியிருப்பாங்க. அதனால தான் அந்த நோயிலேருந்து அவங்க வந்து விடுபட்டிருப்பாங்க. அவங்க நேம் வந்து திலகவதியா என்னென்னு எக்ஸாக்டாக தெரியலை. பட் ஆனால் வந்துன்னா ஒரு கதை இருக்குது, திருநாவுக்கரசர் பற்றின கதை. அவர் எப்படி வந்து சமயம் வந்து மாறினார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை வந்து இருக்கும். ஸோ பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துயர்ந்தருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றால் இவ்வடிகள் யாரை வந்து குறிப்பிடுகிறது அப்படின்னா வந்து திருநாவுக்கரசரை தான் வந்து குறிப்பிடுகிறது. திருநாவுக்கரசருக்கு என்னென்ன பேர் இருக்கும்? வாகீசியார் இருக்கும், மருள் நீக்கியார், தாண்டக வேந்தர், அப்பர், இதெல்லாம் வந்து திருநாவுக்கரசர் வந்து சிறப்பு பெயர்கள். ஆளுடைய பிள்ளைனா திருஞான சம்பந்தர் வருவாங்க, அவரோட கேட்டிருக்காங்க. ஆளுடைய அரசு அப்படின்னா வந்து திருநாவுக்கரசு, அரசுனே முடியுது பார்த்தீங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆளுடைய அரசு அப்படின்னா வந்து திருநாவுக்கரசர். ஸோ இதெல்லாம் வந்து கேட்ட கேள்விகள். பொறுத்துக வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒல்லை அப்படின்னா விரைவு, ஈறு அப்படின்னா எல்லை, மேதி அப்படின்னா எருமை, அங்கனர் சிவன். அங்கனர் சிவன், மேதி எருமை வந்து ரெண்டுமே ரிப்பீட்டடு. ஒல்லை அப்படின்னா வந்து விரைவு, ஈறு அப்படின்னா வந்து எல்லை, மேதி எருமை, அங்கனர் சிவன். அடுத்து பாருங்க ஒரு பொருள். குருசு என்பதன் பொருள் வந்து என்ன அப்படிங்கிறாங்க. குருசு என்பதன் பொருள் வந்து சிலுவை. கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து கிருட்டின பிள்ளை தான் வந்து கிறித்துவ கம்பர் என அழைக்கப்பட்டார் அப்படின்னு. அதோட ஆசிரியர், இவர் எதோட ஆசிரியர்னா ரட்சண யாத்ரீகத்தோட ஆசிரியர் தான் கிருட்டின பிள்ளை. ஸோ கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து கிருட்டின பிள்ளை. அடுத்து பாருங்கள், பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலகராக பணிபுரிந்தார் அப்படிங்கிறாங்க. திருமலை நாயக்க மன்னர் அவரின் அவையில் தான் வந்து அலுவலராய் வந்து பணிபுரிந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து திருவேங்கடத்து அந்தாதிங்கிற நூலை தான் வந்து எழுதியிருப்பாங்க. இவர் வந்து அழகிய மணவாளதாசர், திவ்ய கவிங்கிற சிறப்பு பெயர்கள்லாம் உண்டு. அதை தனித்தனியாகவே கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. பிள்ளை பெருமாள் ஐயங்காரோட சிறப்பு பெயர்கள் அப்படின்னா வந்து திவ்ய கவி, அழகிய மணவாளதாசர் அப்படிம்பாங்க. இவர் யாருடைய அரசவையில் வந்து அலுவலராய் பணிபுரிந்தார் அப்படின்னா திருமலை நாயக்க மன்னர் அரசவையில். இவர் வந்து வேற என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா திருவேங்கடத்து அந்தாதி வந்து இவரோட நூல். பொருந்தாத இணையை வந்து கண்டறிக அப்படிங்கிறாங்க. ராஜராஜ சோழனுலா அப்படின்னா வந்து ஒட்டக்கூத்தர் அப்படிங்கிறாங்க. திருவேங்கடத்து அந்தாதி இந்த அடுத்தே வந்திருக்கு பாருங்க. ஸோ ஒரு கேள்வினா அது ரிலேட்டடான அடுத்த கேள்வியே அப்போல்லாம் வச்சுறாங்க பார்த்துங்க. திருவேங்கடத்து அந்தாதி அப்படின்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார், மதுரை கலம்பகம்னா குமரகுருபர், முக்கூடர் பள்ளு அப்படின்னா வந்து முக்கூடர் பள்ளுக்கு வந்து ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. நாதகுத்தனார் எதுக்கு வருவாங்கன்னா குண்டலகேசிக்கு தான் வந்து நாதகுத்தனார் வருவாங்க. ஐம்பெருங்காப்பியங்களே ரெண்டு தான் பௌத்த நூல். ஒன்று மணிமேகலை, அடுத்து வந்து குண்டலகேசி தான் வந்து சொல்லுவோம். அதில் வந்து சிலப்பதிகாரம் வந்து ஒரு சமண காப்பியம் கூட வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு இதில் என்ன கேள்வி? பொருந்தாதது எது அப்படின்னா முக்கூடர் பள்ளு. ஏன்னா முக்கூடர் பள்ளு வந்து நாதகுத்தனார் கொடுத்துருக்காங்க. முக்கூடர் பள்ளுக்கு வந்து ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் வருவாங்க. அதை ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. ராஜராஜ சோழனுள்ளோட ஆசிரியர் ஒட்டக்கூத்தர், திருவேங்கடத்து அந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார், மதுரை கலம்பகம் வந்து குமரகுருபரர். உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து திருக்குறள் தான் வந்து உலக பொதுமறை என போற்றப்படும் நூல். அடுத்து பாருங்க, கடிகைமுத்து புலவரின் வந்து மாணவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உமரு புலவர் தான் வந்து கடிகைமுத்து புலவரின் மாணவர் யார் அப்படின்னா வந்து உமரு புலவர் தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கேள்வி தான். சீராபுராணத்தின் வந்து ஆசிரியர் தான் வந்து உமரு புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உமரு புலவர் வந்து யாரோட வந்து கடிகைமுத்து புலவரின் மாணவர் தான் வந்து உமரு புலவர். ஸோ சீதகாதியும் வந்து என்னென்னா அபுல் காசிம் மரைக்காயர், இவங்க 2 பேர் தான் வந்து உமரு புலவர் வந்து ஆதரித்திருப்பாங்க. அதுவும் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உமரு புலவரை ஆதரித்தவர்கள் யார் அப்படின்னா வந்து சீதகாதி, அபுல் காசிம் மரைக்காயர், இவங்க 2 பேர் தான் வந்து உமரு புலவரை வந்து ஆதரித்திருப்பாங்க. நம்ம கேள்வி என்ன? கடிகைமுத்து புலவரின் மாணவர் யார் அப்படின்னா வந்து உமரு புலவர்.
இந்த கேள்வி என்ன பார்த்தோம், கடிகை முத்து புலவரின் மாணவர் யார் அப்படின்னா வந்து உமறு புலவர். அடுத்து பாருங்க, பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞான ஆசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் அப்படிங்கிறாங்க. ஸோ அவரோட ஆசிரியர் யார் அப்படிங்கிறத கேள்வி. சுந்தர சுவாமிகள் தான் வந்து பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை அவர்களோட ஆசிரியர். பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் அப்படிங்கிறாங்க, சுந்தர சுவாமிகள். அடுத்து பாருங்க, நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் யார் அப்படின்னா வந்து பாரதியார் தான் வந்து சொல்றாங்க. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் வந்து சி. சுப்பிரமணிய பாரதியார். பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து உடுமலை நாராயண கவி தான் வந்து பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் ஆவார். அடுத்து பாருங்க, மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் வந்து மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர். புரட்சி முழக்கம் எனும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து சாலை இளந்திரையன் தான் வந்து புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர். புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து சாலை இளந்திரையன். முற்காலத்து இசைத்தமிழ்கள் நூல்களில் ஒன்று எது அப்படின்னா வந்து பெருநாரை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷன் நீங்கள் கீழே இருக்க 3 ஆப்ஷனை பார்த்தாவே வந்து தெரியும். இசைத்தமிழ் நூல்கள் அப்படின்னா வந்து பெருநாரை தான் வரும். முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று வந்து பெருநாரை. அடுத்து பாருங்க, பம்மல் சம்பந்த முதலியார் முதலில் எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்னன்னா புஷ்பவள்ளி. பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் வந்து புஷ்பவள்ளி. அடுத்து இயற்பெயர். பாரதியார் அப்படின்னா வந்து என்ன வருவாங்க, சுப்பிரமணியன் வருவாங்க. பாரதிதாசன் வந்து சுப்புரத்தினம். சுரதா வந்து ராஜகோபாலன். வாணிதாசன் வந்து அரங்கசாமி வருவாங்க. பாரதியார் சுப்பிரமணியன், பாரதிதாசன் சுப்புரத்தினம், சுரதா ராஜகோபாலன், வாணிதாசன் அரங்கசாமி. மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை வந்து எழுதியவர் யார் அப்படிங்கிறாங்க, மறைமலை அடிகள் தான். மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை வந்து எழுதியவர் யார் அப்படின்னா வந்து மறைமலை அடிகள். ரிப்பீட்டடாக கேட்கலாம், பார்த்துக்குங்க. மாணிக்க வாசகரோட வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் வந்து மறைமலை அடிகள். யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கிய போது, இது ஓல்டு புக் கண்டென்ட்டு. யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் யார் அப்படின்னா வந்து உவே சாமிநாதன் தான் சொல்கிறாங்க. தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க உவே சாமிநாதன் அவர்களை. அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் யார் அப்படின்னா வந்து ஊவேசா. ஊவேசா வந்து என்ன, தமிழ் தாத்தா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவரோட ஆசிரியர் யார் அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார் தான் வந்து அவரோட ஆசிரியர். அதை நோட் பண்ணிக்கோங்க. தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை வந்து படைத்துள்ளார் அப்படிங்கிறாங்க, 43 நூல்களை தான் வந்து படைத்திருக்கார். ஸோ இவருக்கு வந்து மொழி ஞாயிறு அப்படின்னு கூட வந்து தேவநேய பாவாணர் வந்து சொல்லுவாங்க. 174 சிறப்பு பெயர்கள் வந்து தேவநேய பாவாணருக்கு வந்து உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து இதில் நமக்கு என்ன கேள்வி, அவர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னா வந்து 43 நூல்களை. ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து வீரமா முனிவர். ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் வந்து வீரமா முனிவர். தட்சிணமேரு என்று ராஜராஜ சோழனால் அழைக்கப்பட்ட கோவில் வந்து எது அப்படின்னா வந்து தஞ்சை பெரிய கோவில். அதுதான் வந்து தட்சிணமேரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தட்சிணமேரு என்று ராஜராஜனால் அழைக்கப்பட்ட கோவில் வந்து எது அப்படின்னா வந்து தஞ்சை பெரிய கோவில் அப்படிம்பாங்க. யுனெஸ்கோ வந்து இது வந்து உலக பாரம்பரிய தலமாக வந்து எந்த ஆண்டு வந்து அங்கீகரித்தது அப்படின்னா 1987ஆம் ஆண்டு. இது வந்து ஒரு ஜிஎஸ் சம்மந்தமான கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஆண்டு அப்படின்னா 1987. 84ல் வந்து மகாபலிபுரம் வரும். தட்சிணமேரு என்று ராஜராஜனால் அழைக்கப்பட்ட கோவில் வந்து எது அப்படின்னா வந்து தஞ்சை பெரிய கோயில். அடுத்து பாருங்கள், தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் வந்து எது அப்படின்னா ஆட்சி மொழி இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் வந்து இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் எது அப்படின்னா வந்து கலர் நிலம். ஸோ இது வந்து நம்ம வந்து சம்டைம்ஸ் சில பேர் வந்து ஊவர் நிலம் அப்படின்னு போட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஏபிஏ போட வாய்ப்பு இல்லை, சி போட வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்துங்க. தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் கலர் நிலம் அப்படிங்கிறாங்க.
பொறுத்துக பாருங்கள். பறை அதிகமாக கேட்பாங்க. அதுலேயும் குறிஞ்சியும் பாலையும் அதிகமாக கேட்டிருக்காங்க. குறிஞ்சிக்கு வந்து என்ன பறை? தொண்டகப்பறை வரும். முல்லை வந்து ஏறுகோட்பறை வரும். மருதம் வந்து மணமுலா நெல்லரிக்கிணை வந்து வரும். பாலை வந்து துடி வரும். குறிஞ்சி, தொண்டகப்பறை, முல்லை, ஏறுகோட்பறை, மருதம், மணமுலா, பாலை, துடி. அடுத்து வந்து இது வந்து எப்படி நீங்கள் நோட் பண்ணிக்கணும்னா, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி அப்படி ரெண்டாக எடுத்து எழுதும்போது இளவேநீர், முதுவேநீர், கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம் அப்படின்னா உங்களுக்கு வந்து குழப்பது. அந்த ஆர்டர் வயசில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இளவேநீர், முதுவேநீர் விட்டுருங்க. அது வந்து இளவேநீர் அப்படின்னா வந்து சித்திரை, வைகாசி வரும். முதுவேநீர் அப்படின்னா ஆனி, ஆடி அப்படின்னு வரும். அப்புறம் வந்து கார்காலம் அப்படிங்கையில் வந்து என்ன வரும்? ஆவணி, புரட்டாசி, அந்த கண்டினியூஷன் வரும். கார்காலத்துக்கு அப்புறம் குளிர்காலம் அப்படிங்கையில் வந்து என்ன வரும்? 4வது டி ஆப்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஐப்பசி, கார்த்திகை அப்படின்னு. முன்பனி காலம் அப்படிங்கையில் வந்து எது வருது? மார்கழி, தை வந்து வருது. நல்லா நோட் பண்ணிங்க. இது வந்துன்னா இப்படி பார்க்கல வந்து குழப்பம். நீங்கள் வந்துன்னா சித்திரை, வைகாசி அது 2, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி அப்படி அந்த ஆர்டர் எழுதிக்கோங்க. அடுத்து எப்படி எழுதியிருக்கீங்கன்னா இளவேநீர், முதுவேநீர், கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம் அது மாதிரி நோட் பண்ணிக்கணும். இது வந்துன்னா தொல்காப்பியத்தில் வந்து இந்த 6 அறிவை வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. அதுதான் உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல். இது வந்துன்னா 3ஆம் அறிவுக்கு வந்து வருது. 3 அறிவுக்கு உள்ளது வந்துன்னா கரையான், எறும்பு இதுதான் வந்து 3 அறிவுக்கு உள்ளது வந்து வரும். சிப்பி, நத்தை வந்து 2 அறிவுக்கு வந்து வரும். அது வந்துன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓரறிவு அப்படின்னா ஊற்றறிதல்னா தொழு உணர்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து புல் அது மாதிரியான ஓரறிவு வரும். 2 அறிவு அப்படின்னா ஊற்றறிதல், சுவைத்தல். அதனால வந்து சிப்பி, நத்தை வந்து 2 அறிவு உள்ளது வந்து வரும். 3 அறிவுனா ஊற்றறிவு, சுவைத்தல், நுகர்தல். அதுதான் வந்துன்னா கரையான், எறும்பு வந்து வரும். 4வது என்ன வரும் அப்படின்னா ஊற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல். அதுதான் வந்து 4ஆம் அறிவாக வந்து வரும். 4ஆம் அறிவுலாம் எது வரும்னா நண்டு, தும்பி தான் வந்து 4ஆம் அறிவு வரும். 5 அறிவு வந்து என்ன வரும்? ஊற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல் வந்து 5ஆம் அறிவு. அந்த 5ஆம் அறிவு தான் சி ஆப்ஷன். பறவை, விலங்குலாம் வந்து வரும். ஸோ வந்து இதில் வந்து இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ ஆப்ஷன் வந்து 2 அறிவுக்கு உள்ளது. கரையான், எறும்பு வந்து 3 அறிவுக்கு உள்ளது. நண்டு, நத்தையெல்லாம் வந்து நண்டு, தும்பி தான் வந்து 4ஆம் அறிவுக்கு வந்து வரும். ஸோ நத்தை வராது. 5ஆம் அறிவுக்கு வந்து எது வரும்னா பறவை, விலங்கு வரும். 6ஆம் அறிவுக்கு தான் வந்து மனிதன் வருவான். மனிதன்னா என்ன வரும்? ஒற்றறிதல், சுவைதல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். ஸோ ஒரு கேள்வி வச்சு அடுத்து வரப்போகிற இதுக்கும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஊற்றறிதல் எந்த ஆர்டர் வயசில் வரணும் அப்படின்னா ஊற்றறிதல், சுவைதல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல் அப்படின்னு வரும். அடுத்து பாருங்கள் பிரித்தெழுதுக. வேறில்லை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா வேறு கூட்டல் இல்லை தான் வந்து வேறில்லை. வேறில்லை எப்படி பிரிக்கிறாங்க? வேறு கூட்டல் இல்லை, வேறில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.